மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திட்டை ஊராட்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் சிறுவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். காலை மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளவும், விடுமுறை நாட்களில் சீர்காழி நகர் மற்றும் திட்டை ஊராட்சி மக்களுக்கு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு இடமாகவும் விளங்கிய அம்மா பூங்கா தற்போது போதிய பராமரிப்பு இல்லாமல் புதர் மண்டி கிடக்கிறது. சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் உடைந்தும், உடற்பயிற்சி கூடத்தில் அமைக்கப்பட்ட உபகரணங்கள் பழுதடைந்தும் இரும்பு கூடுகளாக சிதைந்து கிடக்கின்றன. இதனால் மக்கள் வருகை குறைந்ததால் பூங்காவில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. எனவே சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி அம்மா பூங்காவில் உள்ள பழுதடைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்களை புதுப்பித்து பூங்கா வளாகத்தில் மண்டியுள்ள புதர்களை அகற்றி சீரமைக்க வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.